கிண்டல் பண்ண மாட்டான், ஆனா கிண்டல் பண்ணா காண்டாக்காம விட மாட்டான். ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிவா இன்வெஸ்டிகேஷன் அவங்களோட சேனல் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வெல்கம் டு ரியல் கோஸ்ட் எபிசோட். எப்போதும் போல இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அமானுஷ்யங்கள் ஆவிகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 சிசிடிவி ஆதாரங்களோட தான் வந்திருக்கேன். எப்போதுமே நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி கருட புராணத்தில் உள்ள ஒரு குறிப்பை பத்தி எப்போதும் பேசிட்டு போது வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். அதன்படி இன்றைய குறிப்பில் வந்து பாத்தீங்கன்னா இளவு வீட்டுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மரணம் அடைந்தவர்களுடைய வீட்டுக்கு துக்கம் விசாரிப்பதற்காக போயிட்டு வரும்போது ஏன் குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சிறிய தொகுப்பா பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு துக்கம் வீட்டுக்கு போகும்போது போயிட்டு வரும்போது குளிப்போம். இதற்கு வந்து பாத்தீங்கன்னா கருட புராணத்துல 2 குறிப்புகள் இருக்கு. அதற்கடுத்தாக பாத்தீங்கன்னா தற்போதுள்ள ஒரு விஞ்ஞானப்படி ஒரு குறிப்பும், இந்த மொத்தம் 3 குறிப்புகளும் பார்க்க போறோம். கருட புராணத்தில் உள்ள முதல் குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் மரணம் அடைந்த உடனே மீண்டும் அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த பூத உடலுக்குள்ள செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அந்த பூத உடலை வந்து பாத்தீங்கன்னா எரிக்கும் வரைக்குமோ அல்லது புதைக்கும் வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த உடலுக்குள்ள போக ட்ரை பண்ணிட்டு அந்த ஆன்மா சுத்தி அந்த உடலை சுற்றி தான் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம துக்கம் விசாரிக்க போகும்போது 2 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருட புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூத உடலை சுற்றி கொண்டுள்ள ஆன்மா நம்ம துக்கம் விசாரித்து விட்டு மீண்டும் நம்மளுடைய வீட்டிற்கு வரும்போது கூடவே வந்து அந்த ஆன்மா நம்மை தொடர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கருட புராணத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த துக்க வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. எல்லார் பின்னாடியும் அந்த ஆன்மா சுற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சுற்ற முடியாது. அதனால கருட புராணத்தில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் பின்னால் அந்த ஆன்மா தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாத காரணத்தினால வீட்டிற்கு வந்த உடனே எல்லோரும் குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதற்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இந்த காரணம் தான். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாதாரண நபர்கள் கிடையாதுங்க. அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அதன்படி இப்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே குளிக்கணும் அப்படின்னு சொல்றதுல விஞ்ஞானம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதன்படி ஒரு நபர் இறந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த பூத உடலை சுற்றிலும் அந்த பூத உடலிலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ணுக்கு தெரியாத விஷம கிருமிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பரவ ஆரம்பிக்கும். சோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா துக்கம் விசாரிக்க போகும்போது அந்த சடலத்தை நெருங்கியோ அல்லது சடலத்துக்கு அருகாமையிலோ நம்ம போயிட்டு நின்று பார்த்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத விஷக்கிருமிகள் நம்மளுடைய உடலில் வந்து ஒட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு வீட்டுக்கு வந்து குளிக்காம அப்படியே வீட்டுக்குள்ள போனோம்னா நம்ம குழந்தைகள் இருந்தாவோ அல்லது வேற யாருக்காவதோ அல்லது நமக்காகவே கூட அந்த விஷக்கிருமிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல்நிலையை பாதிக்க கூடும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் முன்னோர்கள் ஆவி அப்படிங்கிற அந்த பெயரை சொல்லி கண்டிப்பா குளிக்கணும் அப்படிங்கிறத வற்புறுத்துறது இதுவும் ஒரு காரணமாக தான் பார்க்கப்படுகிறது. அதற்கடுத்தாக 3வது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்த அந்த நபர் நம்மளுடைய அன்பிற்குரியவராகவோ அல்லது நம்மளுக்கு நெருங்கி பழகியவராகவோ கூட இருக்கலாம். ஸோ அதனால அவருடைய இறப்பை பார்த்து நம்மளுடைய மனசும் நம்மளுடைய உடம்பும் வந்து தளர்வடைய நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோ அல்லது அந்த சடலத்தை பார்த்து வந்தோ நம்மளுடைய நண்பர்களுடைய சடலத்தை பார்த்து வந்ததுக்கு பின்போ அப்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த உடலினுடைய தளர்ச்சியும் மனதினுடைய அந்த அழுத்தமும் சேர்ந்து நம்மளுடைய வந்து பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக குளிர்ந்த தண்ணீர்ல வந்து பாத்தீங்கன்னா உடனே நம்மளுடைய உடம்பை வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சி அடைய செய்தால் நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் கிடைக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். குளிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டயர்டா இருந்தாலும் நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிடுவோம். ஸோ அந்த காரணத்திற்காகவும் முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆவி பேய் இருக்கு பின்னாடியே தொடரும் அப்படிங்கிற இந்த காரணங்களையெல்லாம் சொல்லி கண்டிப்பா துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா குளிக்கணும் அப்படிங்கிற சொல்ற காரணம் இதுதான் உண்மையான காரணம். எப்படி இருந்தாலும் கூட நம்மளுடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் ஒரு விஞ்ஞானம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். சம்மணம் போடுவதிலிருந்து கை கூப்பி கும்பிடுவது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அதன்படி நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடங்களை எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு அதை வந்து செயல்படுத்தினாலே நம்மளுடைய மனதும் நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, ஓகே, நம்ம சிசிடிவி நிகழ்ச்சி இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வர்றீங்க அப்படின்னா காணொலிக்கு கீழே உள்ள ரெட் கலர்ல ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும். அதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும். அதுல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்க அப்டேட் பண்ற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு மறக்காம உடனே வந்து சேரும். ஃபர்ஸ்ட் பார்க்க போற அமானுஷ்ய காணொளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று விளையாண்டுட்டு இருக்கான். அப்போது அவனுடைய முகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு திரும்பி பார்க்கறான். ஆனா கண்ணாடியில அவனுடைய முகம் திரும்பாம உற்று அவனையே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு அமானுஷ்ய காணொளி தான் அந்த காணொலியை பாருங்க. மறுபடியும் அதை பற்றி பேசலாம். குழந்தைக்கா? அதான் சொல்றான், சிசிடி கேமரால விழுந்திருக்கான். இங்க பாரு,
திரும்பி பாக்குது. லேட்டா திரும்ப ரிஃப்ளெக்ஷன் அப்பா, ரிஃப்ளெக்ஷனா இது ட்வின்ஸா என்னன்னே தெரியலையே. பின்னாடி யாருமே இல்லையே இல்லையே. என்னன்னா தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஸ்லோ தெரியும். மோஷன் கூட தேவையில்ல அது நல்லா தெரியுது கண்ணாடி உடனே இல்ல இதாயிடும். ம். எடிட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல என்னன்னே தெரியலையேப்பா, அது உண்மையா பொய்யான்னு தெரியலையே. அப்படியே பாக்குது, ஏன் பயமா இருக்கு. அது கண்ணை பாரு கருப்பா இருக்கு. புல் கருப்பா இருக்கு இந்த பாப்பாவோட கண்ணு வெள்ளை இருக்கு. கருப்பா. இப்பதான் பாக்குது. இப்பெல்லாம் நடந்தா Okay, இந்த ஓடிடும் காணொளியை பார்த்திருப்பீங்க. இந்த காணொளியில உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, எல்லோரும் தெரிந்து கொள்ளட்டும். அதற்கடுத்தாக நம்ம இரண்டாவது பார்க்க போற காணொளி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஐடி பார்க்ல எடுக்கப்பட்ட காணொளி. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இரவு நேரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பான உருவம் அவரை வந்து இழுத்து கொண்டு போக ட்ரை பண்ணுது. ஆனா அவர் அதுல இருந்து தப்பித்து வந்துடுறாரு. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் கெட்டு போக கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய பெயரை வந்து குறிப்பிடல. சோ அந்த அமானுஷ்ய காணொளியை பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் அதை பற்றி பேசலாம். பார்த்ததில்லப்பா. சரி. 6 மணியா 2015 ஏய் என்னப்பா இது? உண்மையாவா யாருமே காணுமே. அங்க பாரு நிழல் பாரு அவரோட நிழல் டிம்மா இருக்கு அந்த நிழல் ரொம்ப பிரைட்டா இருக்கு அங்க பாரு அவரோட நிழல் பாரு நிறைய எடிட் வீடியோ வரதுனால என்ன நம்பர் அதான் தெரியல மட்டும்தான் போறாரு. அங்க பாரு வந்துட்டு பாரு தள்ளி விட்டுட்டு இழுக்குது. என்னமோ பண்ணுது அவரை புடிச்சு இழுத்துட்டு போகுது பாரு. ஓடி வந்துட்டாரு. இது எங்கன்னு தெரியலையே ஒரு IT அங்க பாரு அவரோட நிழல் பாரு எவ்வளவு டிம்மா இருக்கு அது பாரு டார்க்கா டார்க்கா இருக்குதான். ஓடிட்டாரு. அதற்கடுத்து நம்ம பார்க்க போற மூன்றாவது காணொளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் பார்க்கிங்ல எடுக்கப்பட்ட காணொளி. இரவு நேரத்துல ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய 2 வீலர் எடுக்கிறதுக்காக பார்க்கிங்க்கு போறாரு. அப்போது வந்து பாத்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு கருப்பான உருவம் தரையில வந்து பாத்தீங்கன்னா ஊனமுற்ற ஒரு நபர் வந்து தவழ்ந்து போற மாதிரி ஒரு உருவம் வந்து அந்த கேமராவில் தென்பட்டு இருக்கு. சோ அந்த அமானுஷ்ய காணொளி தான் நீங்க பார்க்க போறீங்க. ஓ அங்கயா அந்த இடத்துல அந்த சைடுலாம் சுத்தி பார்த்துட்டு அவர் என்ன நிறுத்திட்டாரு வண்டிய? தெரியுதா அவருக்கு தெரியலதான் நிறுத்திட்டாருப்பா. போயிடுச்சு. அவர் நின்று பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்க ஆக்கரா இருக்காரு அங்கேயே அவரு. வந்து புடிச்சிட போ தைரிய தாண்டோ ஐயப்பா. தவழ்ந்து போற மாதிரி தான் இருக்கு. அதற்கடுத்து நான்காவதாக பார்க்க போற காணொளி வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு டிஜிட்டல் பேனர் அடிக்கிற ஒரு ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைஞன் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல அங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். சோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா அந்த ஆபீஸ்லயே சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 3 விஷயங்கள் நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவன் தூங்கிட்டு இருக்கிற அந்த தலைக்கு மேல ஒரு கருப்பான உருவம் தென்பட்டு மறையுது. அதற்கடுத்து இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோலிங் சேர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகுது. அதையும் அந்த பையன் பாத்துறான். ஆனா அது ஏதோ காத்துக்காக தான் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அசால்ட்டா விட்டுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் இருக்கான். ஒரு போன் ரிங் ஆகுது, அதையும் பார்த்துட்டு அமைதியா இருக்கான். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி 1/2 லிட்டர் வாட்டர் கேன் வந்து பாத்தீங்கன்னா தானா தடுமாறி கீழே விழுகுது. அதை பார்த்து பயந்து அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்கும்போது ஒரு 3 கிலோ 3.5 கிலோ அளவில் ஒரு இரும்பு சேர் வந்து பாத்தீங்கன்னா தானாகவே தூக்கி வீசப்படுகிறது. அதை பார்த்து பயந்து திடுதிடுன்னு ஓடிடுறான். அந்த காணொலியை தான் நீங்க பார்க்க போறீங்க. அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க, மறுபடியும் பேசலாம். தூங்குறாரு, யாருமே இல்ல. பேய் படத்துல போன் அடிக்குது. போன் வருது.
நின்றுச்சா? வருது. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? போறாரு இப்பதான் எடுக்க. கட் ஆயிடுச்சு. நாம டேஸ்ட் அதெல்லாம் ஒரிஜினலா? எனக்கு புரியல. அவர் மட்டும் எப்படி உட்கார்ந்துருக்காரு? என்னது ஒரு தலைக்கு மேலையா? ஏதோ பிளாக் கலர்ல வந்துட்டு போகுது. சரி சேர் சுத்துனாரு. எந்த சேரு? அதான் பாக்குறேன். ஏதோ அந்த சேரா? ஒண்ணுமே நவுந்த மாதிரி தெரியல. பாக்கல அவரு பாத்துட்டாரு. ரெண்டாவது தடவை பார்த்தாங்களா? இப்படி திரும்புது. பாத்துட்டாரு. இப்படி இருந்தா என்ன பண்ணுவ? அடுக்காத மாதிரி உட்காந்துக்கணும். ஒரு வாட்டர் கேன் ஏதோ சொன்னாரு. இந்த வாட்டர் கேன் இங்க ஓரத்துல ஒன்று இருக்கு. ஆமா இங்க ஒன்று இருக்கு. இதையும் பார்த்துட்டு அமைதியா உட்காந்துருக்காரு. அதான் ஏச்சு ஓடிடு. நம்ம நிறைய பேர் இது போல நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ண அனுபவங்கள் உண்டு. அப்போ இது போன்ற ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையிலும் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்க போற 5வது காணொளி வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல பள்ளிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல செக் போஸ்ட்ல பொருத்தப்பட்ட அந்த சிசிடிவி கேமராவில பதிவான ஒரு அமானுஷ்ய காணொளி தான் இப்ப பார்க்க போற காணொளி. இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இணையத்துல பார்த்திருப்பீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வைரலா போயிட்டு இருக்கு. 1 வீக் ஆச்சு. இந்த காணொளியில ஈரோடு பள்ளிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பகல் டைம்ல ஒரு வெள்ளை நிற உருவம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து தானாக கிராஸ் ஆகி அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்த ஒரு கார்ல வந்து பாத்தீங்கன்னா அது மறையறத வந்து பார்த்து அந்த காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா பயந்து இது பேயா அல்லது வேற ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தற்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பதற்றம் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாருக்கா தெரியுதா? தெரியல போலியே யாருக்கும். யாரும் பார்த்த மாதிரி தெரியல. தெரியலையா? சிசிடிவி தெரிஞ்சுப்பா. அதான் கேக்குறேன். ரொம்ப ஸ்பீடா போயிருக்கு. தெரியுதா வண்டி எவ்வளவு ஸ்லோவா இருக்கு பாரு. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஈரோடு பள்ளிப்பாளையம் அந்த பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய 5 காணொளிகளும் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்டர்டைன்மெண்ட் இருந்திருக்கும் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு பயத்தையும் கூட ஏற்படுத்தி இருக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மனசார எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. காணொளிக்கு கீழே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இது போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா. சூப்பர் நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த கண்ணாடி தான் பயங்கரமா இருக்கும். எனக்கும் அதுதான் பயமா தெரிஞ்சு ஒன்னும் இல்ல. நைட்டு ஒரு 12 மணிக்கு இந்த மாதிரி பெரிய கண்ணாடியா வச்சு அது வெறும் மெழுகுவர்த்தி மட்டும் கொளுத்திட்டு உட்காந்து நம்ம மூஞ்சியே பார்த்தாலே நம்மளுக்கு பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா நம்ம அப்படியே முழிச்சு பார்த்து சிரிச்சோனாலே நமக்கே பயமா இருக்கு. ஒரு செகண்ட் இது உண்மையிலேயே நம்ம உண்மை. நான் அப்படி பார்த்திருக்கேன். எனக்கே பயமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கண்ணாடி பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா யாராவது ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு. அந்த குழந்தையோட கண்ணு மட்டும் கருப்பா தெரிஞ்சு. அது ஒண்ணுதான் டிஃபரெண்டா இருந்துச்சு. ஆமா அது ஃபாரின் வீடியோ நினைக்கிறேன். இதே மாதிரி நான் ஃபாரின் வீடியோல இன்னொன்னு இதோ மாதிரி ஒண்ணு பாத்துருக்கேன். கண்ணாடி இது அது ஒரிஜினலா என்னன்னு தெரியல. நம்ம இது ஒரிஜினலா என்னன்னு நடந்தாதான் நம்மளுக்கு தெரியும். இது ஓகேதான். இருந்தாலும் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தானே இருக்கு. ஒரிஜினலோ இல்லையா இருந்தாலும் அதை பார்க்கும்போது பயமா. ஆனா அந்த ஆபீஸ்ல நடந்ததுதான் பயங்கரமா இருந்துச்சு. ஒருத்தர் சேர் உள்றது அதெல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு சம்பந்தமே இல்லாத பொருள் விழுவும். அன்னைக்கே உங்க ஏதோ பின்னாடி விழுந்துருச்சுன்னாங்க.
நானும் தேடி பாக்குறேன் என்ன விழுந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே கேட்கல. ஆனா என்னதான் விழுந்துச்சுன்னாங்க, என்னன்னு தெரியல. நின்னுட்டே இருக்கும்போது அதே மாதிரி எனக்கும் சில டைம் எங்க அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்கும், நான் போய் கேட்பேன். இல்லைன்னா எங்க வீட்டுல யாராவது கூப்பிடுற மாதிரி இருக்கும், போய் கேட்பேன். ஆனா நான் கூப்பிடவே இல்லையே அப்படிம்பாங்க. அப்படியா? அப்போ எனக்கு கூப்பிட்ட மாதிரி இருக்கும். அது ஏன் தெரியல, அது ஒரு பிரம்மையா ஆயிரும். எனக்கு அந்த சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன கிராஸ் பண்ணி யாரோ போற மாதிரி இருக்கும். நான் இவங்க தான் போறாங்களோ இல்ல வேற யாரா போறாங்கன்னு நினைச்சுப்பேன். ஆனா போய் பார்த்து எட்டி பார்த்தா ரொம்ப தூரம் வரை யாருமே இருக்க மாட்டாங்க. பேசிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரிதான் எங்க வீட்டுல யாரோ இருக்காங்க, எங்க அப்பா நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தா அங்க யாருமே இல்லை. பார்த்தா எங்க அப்பா தூங்கிட்டு இருக்கு. நான் கூட நிறைய தடவை இவங்க நினைச்சிட்டு வந்துட்டியா அந்த இதை எடுத்து கூடு, இங்க இதை வை அப்படின்னு அதான் சொல்லி. கண்டிப்பா இதை நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட லைஃப்லயும் ஃபேஸ் பண்ணிருப்போம். கண்டிப்பா யாரோ நம்மளை கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. பார்த்தா நம்ம வீட்டுல இருக்கவங்க தான் யாரோ போயிருக்காங்கன்னு நினைச்சு கேட்போம். பார்த்தா அவங்க கிராஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கும். கண்டிப்பா பிரம்மையா இல்ல என்னன்னே உண்மையிலே இருக்கா நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்